விசிக, இடதுசாரிகள், திமுக இந்த ஓட் பேங்க், சிறுபான்மையோட ஓட் பேங்கை வந்து அதை எடுத்துட்டு போக விஜய் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால அது சாத்தியப்படுமா உங்களுக்கு தவிகாவுக்கு? சாத்தியப்படாது இல்ல. ஏனென்றால் உங்க கூட யார் நிக்கிறாங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? யாருங்க ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு? திமுகவுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இல்ல. திமுக வந்து பாஜகவோட போய் சேர்ந்துருச்சு. ஆனா காங்கிரஸுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. தொடர்ந்து பாஜக கூட சேர முடியாத கட்சி என்னங்க இன்னைக்கு இந்தியால? ஒண்ணு இடதுசாரிகள், 2 காங்கிரஸ். இது 2 எங்க இருக்கு? ஒரே இடத்துல இருக்கு. அப்புறம் என்னை பொறுத்தவரை விஜயும் போய் சேரலாங்கிற. விஜய்க்கு என்ன கொள்கைன்னு கேட்கிறேன் நான். விஜய் வந்து நான் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில் இருக்கேன். இல்லை என்றால் நான் வந்து திராவிட கொள்கையில் இருக்கிறேன். அப்படி எங்கேயுமே சொன்னது கிடையாது. திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. தலைவர்கள் மாலை போடுறதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு இல்லையா? அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிகரசிவ் எலமெண்ட்ஸ் கூட இருக்கிறது இல்ல. அதுல வந்து ஜாதி தலைவர்கள் கூட இருக்கிறார்கள். அப்ப இவர் எங்க நிக்கிறாருன்னு இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப என்னை பொறுத்தவரை வந்து விஜய் இஸ் அன் அன்டெஸ்டட் குவான்டிட்டி. நீங்க குரான் மேல கிடையாது, பைபிள் மேல கிடையாது, நீங்க ராமாயணத்திலயோ எதுல வச்சு நீங்க வந்து வாக்குமூலம் கொடுத்தா கூட மக்கள் நம்பருக்கு தயாராக இல்லை. அதே நேரத்துல காங்கிரஸ் இருந்தால், இடதுசாரி இருந்தால், விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் நம்புவாங்க உங்களை. விடுதலை சிறுத்தைகள் என்பது இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவனுக்காக இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற விளைவாத ஒரே ஒரு கட்சி. அதாவது பாஜகவுக்கு ஒத்தாசை செய்யாத ஒரே ஒரு கட்சி. கிருஷ்ணசாமி வேலை போயிட்டாரு, ஆத்வாலே வேலை போயிட்டாங்க. எல்லாரும் தலித்ஸ் பாருங்களேன், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் வேலை போயிட்டான். எல்லாருமே போயிட்டாங்க. இப்ப பாஜகவுக்கு எதிராக நிற்கின்ற மாயாவதி, நீங்க பாருங்களேன், இந்தியால யாரு எந்த தலித் கட்சி வந்து பாஜகவுக்கு எதிராக நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தானுங்க, விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இன்னைக்கு எதிராக நிக்குது. அவர்களுக்கு எவ்வளவோ குறைகள் இருக்கலாம், ஏன்னா நானே சொல்லுவேன் ஆயிரக்கணக்கான குறைகள் இருக்கலாம், ஆனா அவர்களுக்கு வழங்காத ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, அது இவர்களாக தான் இருக்கிறார்கள். இதுதான் ஒரு டேக்அவேவா இருக்கணும். ஆதவ அர்ஜுனா வந்து குதித்தாலும் சரி, இல்ல பாஸ்கெட் பால் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒன்னும் வேலைக்கு ஆகாது.